வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல அக்கவுண்டிங் கோல்டன் ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். அக்கவுண்டிங் கோல்டன் ரூல்ஸ். இது ஏன் நம்ம அக்கவுண்டிங் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாம நம்மளால டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்றோம்னா கண்டிப்பா இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால தான் இதை அக்கவுண்டிங் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 3 டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஸோ அக்கவுண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட் அண்ட் நாமினல் அக்கவுண்ட். இப்போ பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு உண்டான கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? அதனால எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனா இருக்கலாம். அதாவது இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கலாம் அல்லது ஈவன் கம்பெனியா கூட இருக்கலாம். இதே ரியல் அக்கவுண்ட் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர், லேப்டாப், கேஷ் எதெல்லாம் உங்களுக்கு வந்து உள்ள ரிசீவ் ஆகுதோ அதெல்லாம் வந்துட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், எது வெளியில போகுதோ இட் ஷுட் பி கிரெடிட்டட். ஓகேங்களா? நாமினல் அக்கவுண்ட் டைப் அப்படிங்கிறது என்னன்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதாவது செலவுகள் அப்புறம் நஷ்டங்கள் இது எல்லாமே நாம டெபிட் பண்ணணும். வருமானம், லாபம் இது எல்லாத்தையும் நாம கிரெடிட் பண்ணணும். உதாரணத்துக்கு ரெண்ட், சேலரி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டுமே நாம வந்து டெபிட் பண்ணணும். கமிஷன், இன்கம் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்கம். இதை வந்து நாம கிரெடிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஜர்னல் என்ட்ரி, ஓகேங்களா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அக்கவுண்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த அக்கவுண்டிங் என்ட்ரி இந்த கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணாம போஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் இதை நாம அக்கவுண்டிங் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட்டினுடைய கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது உங்களுக்கு எது உள்ள வருதோ அதை டெபிட் பண்ணிடுங்க. உங்க கையை விட்டு எது வெளியில போகுதோ அதை வந்துட்டு கிரெடிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கீங்க. 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எது உள்ள வருது? லேப்டாப். சரிங்களா? உங்க கையை விட்டு எது வெளியில போகுது? கேஷ். ஓகேங்களா? ஸோ லேப்டாப் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அசெட். ஓகேங்களா? ஸோ டெபிட் த லேப்டாப், டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் வந்துட்டு உங்க கையை விட்டு போகுது. ஸோ கிரெடிட் த கேஷ். ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி? லேப்டாப் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 40,000. சரிங்களா? இப்போ நீங்க சோல்டு ஃபர்னிச்சர், அதாவது ஃபர்னிச்சரை நீங்க வந்து விற்கிறீங்க. 10,000 ரூபாய்க்கு நீங்க அந்த ஃபர்னிச்சரை விற்கிறீங்க. ஃபர்னிச்சர் உங்க கையை விட்டு போகுது. அந்த ஃபர்னிச்சரை வித்ததுனால கேஷ் வந்து உங்களுக்கு உள்ள வருது. ஸோ கேஷை வந்துட்டு டெபிட் பண்ணணும். ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 10,000. பர்சனல் அக்கௌண்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த ரூல் ஃபார் பர்சனல் அக்கௌண்ட்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு டெபிட் பண்ணிடுங்க. யார் வந்துட்டு கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு கிரெடிட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் பர்சனல் அக்கௌண்ட்டினுடைய ரூல். நீங்க வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் வந்துட்டு லோன் வந்து வாங்கியிருக்கீங்க பேங்க்ல இருந்து. ஸோ பிஸ்னஸ் ரிசீவ்ஸ் மணி ஃப்ரம் பேங்க். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் வந்து பேங்க் கிட்ட இருந்து வந்திருக்கு. அது வந்து லோன் தான். இருந்தாலும் பேங்க் கிட்ட இருந்து நீங்க அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க. அப்போ கேஷ் வந்து உங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். ஸோ டெபிட் த கேஷ். இப்போ இந்த லோனை கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க். பேங்க்குங்கிறவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். நான் ஏற்கனவே சொன்னேன் பர்சன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் பர்சனும் தான். அது வந்து கம்பெனியா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், ஃபேமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் ஃபேமா கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ பேங்க்குங்கிறவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ கிரெடிட் த கிவர். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு கொடுக்குறாங்க நமக்கு லோன். ஸோ கேஷ் கேஷ் வந்து நமக்கு வந்து உள்ள வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். இங்க கொடுக்கறது யாரு? பேங்கர். ஸோ கிரெடிட் த கிவர் 50,000. இப்போ வாங்கின லோன்ல நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாயை ரீபே பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் வந்து உங்க கையை விட்டு வெளியில போகுது. ஸோ கேஷை வந்து கிரெடிட் பண்ணணும். இப்போ அந்த அமௌண்ட்டை யார் ரிசீவ் பண்றாங்கன்னா பேங்கர் தான் ரிசீவ் பண்றாங்க. ஸோ பேங்கரை வந்துட்டு நாம டெபிட் பண்ணணும். பேங்க் லோன் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 20,000. பர்சனல் அக்கௌண்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ ஓனர் இன்வெஸ்ட் ருபீஸ் 1 lakh. ஓனர் தான் வந்துட்டு தன்னுடைய பிசினஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா என்னவாகும்? கேஷ் வந்து உள்ள வருது. சரிங்களா? ஸோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஓனர்ஸ் கிளைம். அதாவது ஈக்விட்டி, அதாவது கேபிட்டல். சரிங்களா? கேஷ் வந்து உள்ள வருது. ஓனர்ஸ் கிளைம் அப்படிங்கிறது இட் இஸ் எ லயபிலிட்டி. சரிங்களா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh. அதுதான் வந்து அக்கௌண்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ ஓனர் வித்ட்ராஸ் ருபீஸ் 5,000 ஃபார் பர்சனல் யூஸ். அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக பிசினஸ்ல இருந்து ஒரு 5,000 ரூபாயை அவர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம டிராயிங்ஸாக தான் வந்துட்டு அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிராயிங்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு செலவு கணக்கு அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. நாமினல் அக்கௌண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இதுக்கு கோல்டன் ரூல் என்னன்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதுதான் வந்துட்டு ரூல். நீங்க ஒரு 15,000 ருபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா கன்சல்டேஷன் இன்கம் சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய் வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அந்த 15,000 ரூபாய் ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இங்க ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் தான். அது பேங்க்ல உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு. சரிங்களா? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் தான். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சல்டேஷன் இன்கம். ஏன் கன்சல்டேஷன் இன்கம் கிரெடிட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து இன்கம். இன்கம் ஷுட் ஆல்வேஸ் கிரெடிட். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்சல்டேஷன் இன்கம் வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். இது வந்து பேங்க்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஸோ பேங்கர் இஸ் த ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடணும். இதே வந்து கமிஷன் வந்துட்டு 3,000 கேஷா வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது கேஷ் தான் உங்களுக்கு வந்து உள்ள வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகேங்களா? ஸோ இது வந்து கமிஷன் அப்படிங்கிறது இன்கம். ஓகேங்களா? கமிஷன் இன்கம் வந்துட்டு நாம கிரெடிட் பண்ணணும். ஆஸ் பர் த நாமினல் அக்கௌண்ட் கான்செப்ட். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்னொரு உதாரணம் பார்த்துடலாம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் தான் வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட்டினுடைய கோல்டன் ரூல். இப்போ நீங்க வந்து ஒரு 8,000 ரூபாய் வந்துட்டு வாடகை பே பண்ணிருக்கீங்க. சரிங்களா? வாடகை அப்படிங்கிறது ஒரு செலவு கணக்கு. சரிங்களா? செலவை வந்துட்டு டெபிட் பண்ணணும். கேஷை வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ் வந்து உங்க கையை விட்டு போகுது அப்படிங்கிறதுனால கேஷ் கோஸ் அவுட். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். இதே நீங்க வந்துட்டு சம்பளம் கொடுக்குறீங்க ஒரு 25,000 ரூபாய். சம்பளம் வந்துட்டு அது வந்து ஒரு செலவு. ஓகேங்களா? ஆனா எப்படி வந்து பே பண்றீங்க? உங்களுடைய பேங்க்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க வந்துட்டு பே பண்றீங்க. ஓகேங்களா? பேங்க்குங்கிறவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ கிரெடிட் த கிவர்ங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ செலவு வந்துட்டு டெபிட் பண்ணணும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ சேலரி ஷுட் பி டெபிட்டட் அண்ட் கிரெடிட் த கிவர். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும் 25,000. இந்த வீடியோல அக்கவுண்டிங் கோல்டன் ரூல்ஸ் பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.